வணக்கம். இந்த கோடை விடுமுறையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகங்கள் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதில முதல்ல நாரம்நாதன் மாமாவோட புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல ஒண்ணு. திருநெல்வேலி நீர், நிலம், மனிதர்கள். முதல்ல நீர் வந்துச்சு, அப்புறம் நிலம் வந்துச்சு, அப்புறம் மனிதர்கள் வந்தாங்க. இந்த அறிவியல் உண்மைய சொல்லப்போற ஒரு புத்தகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. வரலாறு, அறிவியல், உணவு, உணர்வு எல்லாமே கலந்த இந்த புத்தகத்தோட விலை 270. இது சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம சும்மா எஸ்டிசி காலேஜ் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் சாரா டக்கர் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த அம்மையாருக்கு பண்ணுற மரியாதையாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உந்துதலாக இருந்தது யாருன்னா ஜான் டக்கர். அவங்கள பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்குது. பாப்பாத்தி அம்மாள் கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இன்னமும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதை பற்றியும் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு மேம்பாலம் இருக்கு இல்லையா, அதுக்கு வடிவம்மாள் பாலம் அப்படின்னு வைக்கணும். யார் அந்த வடிவம்மாள் அப்படின்னு கேட்டால் இந்த புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு தெரியும். பாரதியார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்த சின்னசாமி ஐயருடைய மில்லை பற்றியும், அதுபோல் ரேணேஸ் அடிகளாரோட சமாதி ஏன் நூற்றாண்டு மண்டபத்துக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிற அந்த வரலாறு பற்றியும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. காரக்குறிச்சி அருணாசலம் ஐயா, சாத்தாங்குளம் ராகவன் ஐயா, உமறு புலவர், வானமாமலை ஐயா, தோப்பா ஐயா, இந்த மாதிரி பல பேரை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. எகிப்திலிருந்து எட்டயபுரம் வரைக்கும் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இளைய தலைமுறைகள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மீண்டும் அடுத்த புத்தகத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி.